வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மல்லிகைப்பூ எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பூ வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் பூ எப்படி கட்டுவோன்னு. இப்போ நான் உருட்டி எப்படி கட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி பூ எடுத்துக்கோங்க. எனக்கு வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு 2 குட்டி பொண்ணுங்க தான். அதே மாதிரி இது ஆப்போசிட்டில் இந்த பூவை வச்சுக்கோங்க. இந்த பூ நம்ம கட்டின பூவுக்கு இது ஆப்போசிட்டில் வச்சு அப்படியே ஒரு நாட் போட்டுருங்க. திரும்ப நம்ம எப்போவும் கட்டுற மாதிரி மறுபடியும் பூ வச்சுட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த பூவை அதுக்கு அடுத்தடுத்து ஆப்போசிட்டில், அதாவது நேராக கட்டாமல் ஆப்போசிட்டில் திருப்பி நாட் போட்டு கட்டுங்க. இப்படி கட்டுனீங்கன்னா பூ உருட்டி வந்துடும். எனக்கு எங்கள் அத்தை பொண்ணுங்க 2 பேர் வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவளோட சின்ன பொண்ணுங்க தான். அவளுங்க வீடியோ எடுத்து கொடுங்கடின்னு சொன்னால் அவளுங்க பண்ணுற சேட்டை இருக்கே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கே அந்த வாய்ஸ் கமெண்ட்டில் பார்த்துட்டு போங்க. எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்? உருட்டி உருட்டி வச்சுட்டேன். எங்களுக்கு சாமந்தி பூ தான் பிடிக்கும். இந்த காமெடியும் பண்ணவே இல்லை. லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கை தட்டி விடுங்க. உங்களுக்கு லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பூ இலவசம். நாங்கள் சென்னையில் இருக்கோம். சென்னையில் மேற்கு போய் வடக்கு எடுத்தா ஒரு வீடு வரும். இங்கே தான் இருக்கும். இது அட்ரஸ் கொடுத்து போயிடுவாங்க. இப்படி உருட்டி கட்டிகிட்டே வந்தால் பூ அழகாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. பூவை எடுத்து நம்ம தலையில் வைக்கணும். இவங்க தலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தலையில் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த மண்டையில் வைக்க போகிறோம். வச்சோன்னே அந்த பூ எப்படி மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வச்சோன்னே எப்படி இருக்கணும் பூவு. ஃப்ரெண்ட்ஸ் வலிக்கு என்கிட்ட விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மக்களே, உங்க கை எப்படி லாங்கில் போகுது மக்களே. பாருங்க, நான் இந்த மோதிரை போட்டிருக்கேன். இவங்களை மாதிரி உருட்டி உருட்டி கட்டிக்கிட்டு வந்தால்